தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கிராம வங்கியிலிருந்து ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. ஸோ இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு யார் யார் தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட் அப்படிங்கிற எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் பேங்க்ஸோட டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்டு பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, IPBS. இவங்க தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஸ்கேல் 1, 2 and 3 அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டிபர்பஸ் இன் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மாநிலங்களையும் இருக்கக்கூடிய கிராமப்புற வங்கிகள், அதாவது கிராம வங்கிகளில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 9995 வேக்கன்சி. இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. RRBs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த கிராம வங்கி பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கிராம பேங்க் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு தேர்வும் நீங்கள் தமிழ்லே எழுதிக்கலாம். அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போது வயது வரம்பு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3, அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. இப்போது ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு 21லேருந்து 32 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டண்ட் மேனேஜரை பொறுத்தளவுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு 18லேருந்து 28 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா ஏஜுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அதாவது வயதில் தளர்வும் இருக்குது. நீங்கள் SC மற்றும் ST கேண்டிடேட் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தீங்கன்னா 5 வருஷம் எல்லா போஸ்டிங்ஸ்லேயும் உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் சீனியர் மேனேஜர்னால் நீங்கள் 45 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCM இந்த 4 கேட்டகிரிக்கும் ஒரு 3 வருஷம் தளர்வு கொடுக்குறாங்க. ஸோ எடுத்துக்காட்டால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் 43 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு போஸ்டிங்ஸ்க்கும், அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜர், ஆஃபீஸர் ஸ்கேல் 3 இதை தவிர்த்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் சரி, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸை பொறுத்தளவுக்கு பேச்சுலர் டிகிரி ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் ரெகுலர்லேயோ பார்ட் டைம்லேயோ டிஸ்டன்ஸ்லேயோ படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் தேவையில்லை. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை மட்டும் கொடுக்குறாங்க. இந்த 2 மட்டும் இருந்தால் போதும். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரல், ஹாரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெர்டினரி சயின்ஸு, ஃபிசிகல்ச்சர் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸில் படித்தவங்க, அதே மாதிரி லா, மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சியில் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்து இதே மாதிரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்குது. இப்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 and 2, 3 3க்கும் அப்ளை பண்ணுறீங்கன்னா SC ST கேண்டிடேட்ஸும் PWD கேண்டிடேட்ஸும் 175 ரூபா பே பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே 850 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரிலிமினரியும் ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் இருக்குது. அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாமினேஷனும் இருக்குது. சிங்கிள் எக்ஸாமினேஷன்லையும் கிளியர் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டிங்ஸ்க்கு 2 எக்ஸாமினேஷனும் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரியை பொறுத்தளவுக்கு 45 நிமிஷம் எக்ஸாமினேஷனும், மெயின்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாமினேஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ் 3ல் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் எழுதிக்கலாம். தமிழ் தான் படிச்சிருக்கேன், நான் தமிழ் மீடியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் தமிழ்லையும் தேர்வு எழுதலாம். இதை தவிர எக்ஸாம் சென்டரு, ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எல்லாத்தையும் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய இன்னொரு சேனலில் இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ ப்ளஸ் அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணி டைரெக்டாக போய் நீங்கள் அப்ளைவும் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த போஸ்டிங்ஸ் பற்றி எந்த சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.